என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். காலேப் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார், மிக கடினமான பாதையின் வழியாய் நடந்து போன சமயத்திலும் கர்த்தரை மிக உத்தமமாய் பின்பற்றினார். எந்த விதத்திலும் 40 வருடங்கள் அவர் வனாந்தரத்தில் சுற்றி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட காலேப்பும் மற்றவருடைய பாவத்து நிமித்தம் கர்த்தர் கொடிதான தண்டனையை அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் பாளையத்துக்கு கொடுத்த சமயத்திலும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்து கொண்டிருந்த காலேப்பும் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தின்படியே 40 வருடங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதன் முடிவு என்னவாய் அமைந்தது? உத்தமர்களுக்கு கர்த்தர் உத்தமமான ஆசீர்வாதத்தை தருகிறார். பாருங்கள், அப்படிதான் காலேப்புக்கும் எபிரோனை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் மேலான மகிமையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சூழ்நிலை மிக கடினமாய் காணப்படலாம். உன்னை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்கள் உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் நீ தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் மிக உத்தமமான ஆசீர்வாதங்களாய் காணப்படும் என்பதை மறந்து போய்விடாதே. உனக்கு கர்த்தர் மேலானதை தந்து உன் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். காலேப்புடைய வாழ்க்கையில் அப்படித்தானே கர்த்தர் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.